இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எங்களை ஊரை விட்டு போக சொல்றதுக்கு நீங்க எல்லாம் யாரு? மரியாதையா எல்லாரும் வெளியில போயிடுங்க, இல்லனா நடக்கிறதே வேற. இந்த பொம்பளை எவ்வளவு சொன்னாலும் அடங்காது. மிச்ச மீதி இருக்கிற பொருள் எல்லாம் அடிச்சு உடைச்சிட்டு நைட்டோட நைட்டா உங்களை வீட்டை விட்டா துரத்தி விட்டு வீட்டை கொளுத்தி விட்டுருவோம். அதுக்கப்புறம் இவங்களுக்கு யாரு வீடு வாடகைக்கு கொடுக்குறாங்கன்னு பாப்போம். அது எதுக்குடா? நைட்டு எல்லாருமே சேர்ந்து இந்த வீட்டுல தங்குனா சரியா போச்சு. அதுக்கப்புறம் மான மரியாதையோட இவங்களால இங்க இருக்க முடியுமா? ஏய் நின்றா. ஏய் யாரா நீங்க? டேய் யாரா உங்களை அமிச்சது? சொல்றா சொல்லுன்னு சொல்றேன்ல. யாரா அமிச்சது? ஏய் ஏய் சொல்லுடா. யாரா அமிச்சது? சொல்ல போறே இல்லையாடா? சொல்றா. ஏய் ஏய் டேய் நில்றா. ஏய் ஏய் நின்றா. ஏய் அண்ணே, அல்லாதம்மா, என்ன ஜெய இதெல்லாம்? யார் இவங்க? எதுக்கு இங்க வந்து கலாட்டா பண்ணிட்டு போறாங்கன்னு எனக்கு தெரியல அண்ணே. திடீர்னு வந்து என்ன ஊரை விட்டு போக சொல்றானுங்க, கலாட்டா பண்றானுங்க, அசிங்க அசிங்கமா பேசுறானுங்க அண்ணே. இதுக்கு தாமா நீ தனியா இருக்க வேணாம்னு சொன்னது பாத்தியா? இப்போது நான் சொல்றத கேளு அம்மு. நீ ஏற்கனவே தங்கி இந்த அவுட் ஹவுஸ்க்கே வந்துரு. நான் அம்மாட்ட பேசிக்கிறேன். அம்மு, இப்ப எதுக்கு பதில் சொல்லாம இருக்க? ஏதோ தேன்மொழி கால் பண்ணும்போது சிபி பக்கத்துல இருந்தா உடனே வந்துட்டான். இல்லன்னா என்ன ஆயிருக்கும்? இல்லண்ணே, நீங்க என் மருமகெல்லாம் இருக்கும்போது எனக்கு எதுவும் ஆகாது. இந்த அத்தைய பிடிக்கலனாலும் அத்தை மேல கோவம் இருந்தாலும் எனக்கு ஒரு ஆபத்துன்னு கேள்விப்பட்டதும் ஓடி வந்து உதவி பண்றாருல, எனக்கு இது போதும்னு. இப்ப நடந்தது எனக்கு பெரிய கெட்டதுதான். கொஞ்ச நேரத்துல நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆனா ஆம்பளை புள்ளை இல்லாத எனக்கு புள்ளையா நான் வளர்த்த என் மருமக வந்து நிக்கிறத பாக்குறப்ப எனக்கு இதுக்கு மேல வேற என்னென்ன வேணும்? யாரு என்ன சொன்னாலும் நம்ம குடும்பத்துக்குள்ள எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் ரத்த பந்தம் விட்டு போகாதுன்னு. இத பாருங்க, நான் இது உங்களுக்காக ஒண்ணு செய்யல. இது யாரா இருந்தாலும் பண்ணிருப்பேன். நீங்க இதை வேறையா யோசிக்க வேணாம்.